வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க், என்ன டிபார்ட்மெண்ட்? என்னோட பேர் வந்துட்டு பிரகாஷ். நான் மதுரையில் இருந்துட்டு வர்றேன். இந்த இதில் வந்துட்டு ஓவராலாக வந்து 171வது ரேங்க்கு. நான் வந்துட்டு ஃபாரஸ்ட் கார்டு வந்து கொடைக்கானல் ரீஜியன் வந்து எடுத்திருக்கிறேன். நான் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கிறேன். என்ன ஆண்டு கல்லூரி முடிச்சிங்க? 2019 வந்து முடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாமே குரூப் 1 குரூப் 2 வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணேன். எனக்கு வந்துட்டு கிடைக்கல, வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் குரூப் 4ல் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, அதுலேயும் கிடைக்கல. கடைசியாக ஃபாரஸ்ட்டு ஃபிசிக்கல் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு பாஸ் பண்ணி கேட்பேன். எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா? நான் 167 கொஸ்டின் வந்து போட்டேன். நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்களா, அகாடமி போனீங்களா? அகாடமி வந்துட்டு அக்னிச்சிறகுகள் இலவச பயிற்சி பட்டறைன்னு சொல்லிட்டுன்னு மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் வந்து நடத்துகிறாங்க. அந்த அகாடமியில் தான் வந்துட்டு படித்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 25க்கு மேலே வந்துட்டு குரூப் 4 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இலவசமாக தான் சொல்லித்தராங்க. ஆமாம். இது குரூப் 4ல் எத்தனாவது அட்டம்ப்ட் உங்களுக்கு? குரூப் 4ல் இது என்னோட 2வது அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எத்தனை கொஸ்டின்? ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்துட்டு இதை விட ஒரு 2 கொஸ்டின் கம்மியாக போட்டேன். கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, அப்பையும் கிடைக்கல. இப்போ வந்துட்டு ஒரு 2 கொஸ்டின் அதிகமாக போட்டு இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் நான். இது எப்படி சின்ன வயசுலேருந்தே கனவா கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுன்றது அது இப்போ நடுவில் எடுத்ததுங்களா? இல்லை, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லா பேர் மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் வேலைக்கு போகலாமா இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமான்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் போனால் வந்துட்டு ஒரு லைஃப் லாங் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஜாப் மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் போனால் கொரோனா டைமில் என்னோடய ஃப்ரெண்டு நிறையா பேரை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால் நம்ம லைஃப் லாங் வந்துட்டு ஃபுல் டைம் வந்துட்டு ஜாப் மாதிரி இருக்கணும். அதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். தமிழுக்கு எப்படி படிச்சிங்க? மேக்ஸுக்கு எப்படி படிச்சிங்க? ஜிஎஸ் எப்படி படிச்சிங்க? தமிழுக்கு வந்துட்டு இப்போ நம்ம 200 கொஸ்டினில் வந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறோம்னா தமிழுக்கு குறைஞ்சது 4 மணி நேரமாச்சும் நம்ம ஒதுக்கணும். மேக்ஸுக்கு அதே மாதிரி 2 மணி நேரம் ஒதுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மார்க் வந்துட்டு கூட வந்துட்டு ஆகும். ஜிகே அதே மாதிரி வந்துட்டு படித்தேன். அதிகமாக வந்து தமிழ் மேக்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தாலே நம்மளோடைய மார்க் வந்து கூடிரும். தமிழில் எவ்வளோ கேள்விகள் போட்டிங்க? தமிழில் வந்து நான் 91 கொஸ்டின் வந்துட்டு போட்டேன். மேக்ஸில் வந்துட்டு 19 வந்துட்டு போட்டேன் நான். நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா ப்ரோ? ஆமாம், நோட்ஸ் வந்துட்டு எடுத்து படித்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேர் சேர்ந்து நோட்ஸ் எடுத்து படித்தோம். இதுதான் அக்னிச்சிறகுகள் இலவச பயிற்சி பட்டறை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வாரம் வந்து சனி ஞாயிறு வந்து கிளாஸ் வந்து எடுப்பாங்க, டெஸ்ட்டு வந்துட்டு வைப்பாங்க. அது வந்துட்டு நான் ஜெயிக்கிறதுக்கு வந்து காரணமாச்சு. புரிஞ்சு படிச்சிங்களா, மனப்பாடம் பண்ணிங்களா? இல்லை, புரிஞ்சு தான் வந்துட்டு படிப்பேன். ஆல்ரெடி வந்துட்டு எங்கள் அகாடமியில் வந்து படித்து முடித்து வேலைக்கு போனவங்களே ஒரு 50 பேருக்கு மேலே வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாரம் வந்து கைடன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது மூலமாக வந்துட்டு இப்போ எப்போயுமே வருஷம் குரூப் 4 குரூப் 2ல் அகாடமிலேருந்து நிறைய ரிசல்ட் வந்து போகும். பாஸ் பண்ணவங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சு தான் அவங்க படிப்பாங்க, சொல்லித் தருவாங்க. மனப்பாடம்லாம் பண்ண விட மாட்டாங்க அவங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ், சிலபஸ் இது ரெண்டும் படித்தாலே போதுமா? எல்லா பேரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் புக்கு சிலபஸ் மட்டும் படித்தா போதும்னு சொல்லிட்டுன்னு. நம்ம சிலபஸில் இருக்கிறத மட்டும் ஸ்கூல் புக்கு படித்தா போதும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸை தாண்டி டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டுன்னு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து மெட்டீரியல் வந்து விடுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் விடுவாங்க சிலபஸ் அடிப்படை. இப்போ சிந்து சமய நாகரிகம்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும், வெளியிலையும் சிலபஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலை எடுத்து படிக்கணும். சிந்து சமய நாகரிகத்தை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். இப்படி 3 விதமாக படித்தா தான் நம்ம ஸ்கோர் வந்துட்டு போகும். வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம ஸ்கோர் வந்து பார்டரில் தான் வந்து நிற்கும். அதனால் வந்து எப்போ சிலபஸை வச்சுக்கிட்டு வெளியிலையும் நம்ம தேடி படிக்கணும். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்ஸ், ஓல்டு புக்ஸ், சிறப்பு தமிழ் 3மே படிச்சிங்களா? 3மே வந்து படித்தேன். ஆனால் சிறப்பு தமிழுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நாங்கள் கொடுக்கல. ஏன்னா தமிழ் புக், நியூ புக்கு, ஓல்டு புக்கு தான் படித்தோம். அதுக்கு முன்னாடி சிறப்பு தமிழ் வந்து கொஸ்டின் வந்தது கிடையாது. இந்த டைம் தான் சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின் வந்துச்சு. அது சிறப்பு தமிழ் படித்தா இன்னும் மார்க்கு கூட எடுத்திருப்பேன். ஆனால் நான் கம்மியாக தான் படித்தேன். ஆனால் என் அகாடமிலேருந்து எல்லா பேரும் சொன்னாங்க சிறப்பு தமிழ் படிங்கன்னு. நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம். ரிவிஷன், டெஸ்ட் பேட்ச் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். எவ்வளோ டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க? எத்தனை முறை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக வந்துட்டு என்ன வந்துட்டு சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வீக்லி ஒரு டெஸ்ட் ஆச்சு 200 மார்க் டெஸ்ட் வந்து அடித்தாகணும். அது சிலபஸ் வைஸ் அடித்தா ரொம்ப நல்லது. ஸ்கூல் புக் அடித்தா ஒன்றும் வந்துட்டு கிடையாது. கடைசி 3 மாதம் கழிச்சு கடைசி அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு 3 மாதத்தில் நீங்கள் வீக்லி வந்து 2 இல்லாட்டி 3 டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அடித்தாகணும். அதுவும் சிலபஸ் வைஸில் அடித்தா மட்டும்தான் உங்களால் மார்க் வந்து கூட வந்துட்டு வரும். ஸ்கூல் புக்கு அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் கடைசி 3 மாதம் சிலபஸ் வைஸ் தான் அடித்தாகணும். எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்களா?
எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ணல. நான் வாரத்தில் வந்து கடைசி 3 மாதத்தில் 2 டெஸ்ட்டு வந்து 200 மார்க் வந்து டெஸ்ட்டு வந்து அடித்தேன். இங்கே எப்படி ஓஎம்ஆரில் எக்ஸாம் ஹாலில் பண்ணுவோமோ அதே மாதிரி அங்கேயும் பண்ணணும்னு அகாடமியில் இருக்க எல்லா ஸ்டாஃப் வந்துட்டு சொன்னாங்க. அதனால் எக்ஸாமில் மிஸ்டேக் ஓஎம்ஆர் மிஸ்டேக்கெலாம் எதுவும் பண்ணல. கொஸ்டின்ஸ் மட்டும் சிறப்பு தமிழ்லேருந்து கேட்ட கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் திணறுனேன், அவ்வளோதான். 3 மணி நேரம் உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா? 3 மணி நேரம் வந்துட்டு பத்தலை. ஏன்னா சைக்காலஜி இந்த டைம் வந்துட்டு இந்த குரூப் 4ல் சைக்காலஜின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி சைக்காலஜிக்கு ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் கேட்டிருப்பேன். சைக்காலஜி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சிறப்பு தமிழ் வந்துட்டு இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த 3 வந்துட்டு கொஞ்சம் படிக்கிறவங்கள மார்க் வந்து கொஞ்சம் கூட்டி விட்டுருச்சு. நார்மலாக படிக்கிறவங்கள பார்டரில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு எல்லோரையும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு? ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்துட்டு என்னென்னா, இந்த ஒரு டைம் தான் நம்ம படிப்போம், இந்த ஒரு டைம் ஜெயிக்காட்டி நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம், இது போதும், இந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் சொல்கிறேன், ஜெயிக்கிற வரைக்கும் போராடுங்க. நானும் 2022 குரூப் 4 எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்து நம்ம எதுக்கு வேணாம், வேறு வேலையை பார்த்துக்கணும் தான் சுற்றி இருக்கவங்களா சொன்னாங்க. திரும்பி கஷ்டப்பட்டு எல்லா அவமானமும் தாண்டி வந்துட்டு படித்தேன். இன்றைக்கி வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு அட்டம்ப்டில் எப்போயுமே போதும்னு நினச்சிடாங்க. அது 2வது அட்டம்ப்டாக இருந்தாலும் சரி, 3வது அட்டம்ப்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும். நீங்கள் செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? செல்ஃப் டவுட் ஆனால் கண்டிப்பாக ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்ககிட்ட வந்து நான் வந்துட்டு பேசுவேன். அவங்களுக்கு வந்துட்டு சொல்லுவேன், நானும் 2 அட்டம்ப்ட் தான் கொடுத்தேன், 3 அட்டம்ப்ட் தான் கொடுத்தேன், அதை வந்துட்டு நீ வந்துட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண நினைக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. 2வது வீக்லி 1 டைம் ஏதாவது எங்கள் ஊர் சுற்றி இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸை போய் பார்ப்பேன். இவங்கள மாதிரி நம்மளும் சேரில் உட்காணும், இவங்கள மாதிரி நம்மளை அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான் எனக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷனாக வந்துட்டு இருந்துச்சு. அதனால் எப்போயுமே நான் டவுனாக இருக்கப்போ என்னை சுற்றி இருக்க ஏதாவது தாலுகா ஆஃபீஸு, பள்ளிக்கல்வித்துறை ஏதாவது ஆஃபீஸில் போயிட்டு அங்கே இருக்கவங்க கூட பேசுவேன். இல்லாட்டி சும்மா வச்சு சுற்றி பார்த்துட்டு வருவேன் நான். இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது ஆர்டர் வாங்கினது? இது வந்துட்டு இதே 2 மாதத்துக்கு முன்னாடி இதே குரூப் 4 ஆஃபீஸ் தான் வந்தேன். காலையில் வந்து தான் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. மத்தியானம் போனவங்களுக்கு இல்லை. இதே 2 மாதம் கழித்து திரும்ப இதே ஆஃபீஸில் வந்து ஆர்டர் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ரொம்ப தோல்வியை இது பண்ண பிறகு ஓவர் ஆட தோணாது. அதனால் ஒரு அமைதி கலந்த சந்தோஷத்தோடு வந்து இருக்கிறேன். உங்கள் ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? ஃபேமிலியில் எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் அம்மா அப்பா எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் எதுக்கு வேறு வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு, நம்மளை சுற்றி இருக்க சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. இப்போ இதோட ஃபாரஸ்ட்டோட ஃபிசிக்கல் அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபாரஸ்ட்டோட ஃபிசிக்கல் வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட் 2 நாள் எல்லாருக்கும் 2 நாள் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட் நாள் நாங்கள் வந்தப்போ எங்களோட ஹைட்டு செஸ்ட்டு வந்துட்டு அளந்தாங்க. ஹைட்டு வந்து 163க்கு மேலே வந்துட்டு இருக்கணும், செஸ்ட்டு வந்து 79க்கு மேலே வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்கள் அடுத்த நாள் வந்து கூப்பிடுவாங்க. அடுத்த நாள் 6 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். 6 to 10 மணி 4 மணி நேரத்தில் 25 கிலோமீட்டர் வந்து நடந்து முடிக்கணும். அது நீங்கள் வேகமாக ஓடி நடக்கலாம், ஸ்லோவாக்கும் போகலாம், இடையில ரெஸ்ட்டு எடுக்கலாம். ஆனால் 25 கிலோமீட்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 2 கம்ப்ளீட் பண்ணவங்கள அடுத்த மாதம் இந்த மாதம் வந்துட்டு கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருக்காங்க. எப்படி வாக் வந்து ஸ்ட்ரெயிட்டான ரோடா இல்லை மலைப்பாதை மாதிரியா? 2.5 கிலோமீட்டர் வாக்கு. அதில் வந்துட்டு என்னன்னா, 1 கிலோமீட்ரு வந்து பள்ளமாக இருக்கும், 1 கிலோமீட்ரு வந்து மேடாக வந்துட்டு இருக்கும், ஒரு கொஞ்சம் கிலோமீட்ரு வந்துட்டு சமதளமாக வந்துட்டு இருக்கும். பள்ளத்தில் வந்து நாங்கள் வந்து ஓடினோம். மேட்டில் இருக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வேகமாக மட்டும் நடக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு. நிறையா பேர் சுளுக்கு பிடிச்சிக்கிருச்சு, நிறையா பேர் கால் இது பண்ணிக்கிருச்சு, நிறையா பேர் மயக்கம்லாம் போட்டாங்க. இருந்தாலும் நிறையா பேர் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயிச்சே ஆகணும், இது விட்டுட்டோம்னா அடுத்த குரூப் அடுத்து ஒரு 2 வருஷம் ஆகும் நம்ம ஆர்டர் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டுன்னு கஷ்டப்பட்டு தான் எல்லா பேரும் வந்துட்டு முடித்தோம். ஃபிசிக்கல் அந்த மெடிக்கல் சப்போர்ட், தண்ணி அதெல்லாம் கொடுத்தாங்களா? 200 மீட்ரு மொத்தம் 2.5 கிலோமீட்ரு. 200 மீட்டருக்கு ஒரு டைம் லெமன் ஜூஸு, வாட்ரு, குளுக்கோஸு, பனானா எல்லாமே கொடுத்தாங்க. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அட்டம்ப்டில் வந்து 1 மார்க்கில் 2 மார்க்கில் கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்காம போனவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க சார்? மெசேஜ் வந்துட்டு உங்கள் வந்துட்டு சொல்லும் 1 மார்க்கில் போயிடுச்சு. அதாவது இங்கே உலகத்தில் வந்து ஜெயித்தவங்களை மட்டும்தான் இந்த உலகம் வந்துட்டு பேசும். 1 மார்க்கில் போனவங்களை வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு 1 மார்க்கில் போன என்ன, அரை மார்க்கில் போன என்ன, வேலை போயிடுச்சு, 1 மார்க்குனா அவனுக்கு கிடச்சின்னு தான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக சோர்வு அடைஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்து படித்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் தான் போவீங்க. எனக்கு தெரிஞ்ச இங்கே எல்லா பட்டையும் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங், செகண்ட் நாள் கவுன்சிலிங் எல்லா பட்டையும் கேட்டது எல்லாருமே போன குரூப் 4ல் 1 மார்க் 2 மார்க் போனவங்க தான் எப்பயுமே ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்கு வர்றதில் 90% பேர் 1 மார்க் 2 மார்க் போனவங்க தான் எப்போயுமே. ஃபஸ்ட்டு 5 நாளில் கண்டிப்பாக 5 மார்க் போன குரூப் 4ல் 5 மார்க் உள்ளே போனவங்க தான் ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாளில் வருவாங்க. மற்றபடி ஃபஸ்ட்டு அடுத்த வருஷம்லாம் யாருமே வரமாட்டாங்க. படிக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனை எதுக்கெலாம் பயன்படுத்துனீங்க?
செல்ஃபோனை வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தெரியலை, ஒரு விஷயம் அப்துல் கலாம் எழுதின புக்கு அக்னிச்சிறகுகள் எந்த வருஷம்னு தெரியலை. அப்போ தெரியாதப்ப அக்னிச்சிறகு எந்த வருடம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏஐட்ட வந்து கேட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு இப்போ இடையில வாட்ஸ்அப் மெசேஜோடு எல்லாமே வரும். நீங்கள் 6 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 6 மணி நேரம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு படிக்க முடியும். இல்லை இடையில வச்சுக்கிட்டு தான் ஏதாவது மெசேஜ் வரும், கால் வரும், கண்டிப்பாக படிக்கவே முடியாது. ஃபோனையும் சரி வெளியில் சுற்றுறையும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ஜெயிக்கிறோட வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.